Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கம்மிங் தேர்ட் அன்னைக்கு நடக்க இருக்க COA எக்ஸாமுக்கான ரெக்கார்ட் நோட் அதை என்ன தேதியில் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில் வந்து இன்றைக்கி சர்க்குலராக டோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நோ. ஸோ அது என்ன எப்போ சப்மிட் பண்ணணும் என்னென்ன பண்ணணுன்ற விஷயத்தை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை வந்து ஒன்லி ஃபார் ப்ரைவேட் கேண்டிடேட், ஏன்னா COA ஷார்ட்டன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. நீங்கள் இன்ஸ்டியூட் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக எக்ஸாம் ப்ராக்டிகல் எக்ஸாம் போகிறப்பவே எடுத்துகிட்டு போகலாம். பட் ப்ரைவேட் கேண்டிடேட் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணியிருக்கீங்க COAக்கு அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். சுற்றறிக்கை பாருங்கள். தனித்தேர்வு விண்ணப்பதாரர்களுக்கான தகவல். தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் பிப்ரவரி 2024 ஆண்டிற்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஆஃபீஸ் ஆன் ஆட்டோமேஷன் எழுத்து முறை தேர்வு 3/2/2024 மற்றும் செயல்முறை தேர்வுகள் 4/2/2024 முதல் நடைபெற உள்ளன. ஓகேங்களா? ஸோ தியரி எக்ஸாம் 3ஆம் தேதியும் ப்ராக்டிகல் எக்ஸாம் 4ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாங்க. மேலே குறிப்பிட்ட உள்ளவாறு கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் பிப்ரவரி 2024 செயல்முறை தேர்வு எழுதும் தனித்தேர்வர்கள் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் தேர்வு நுழைவுச் சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேர்வு மையத்தின் முதன்மை கண்காணிப்பாளர் மூலமாக 29/1/2024 முதல் 2/2/2024க்குள் உட்புற தேர்வர்களிடம் ரெக்கார்ட் நோட்புக்கை சமர்ப்பித்து கையொப்பம் பெற்றுக்கொள்ள தெரிவிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் கேண்டிடேட் எல்லாருமே உங்களோட ஹால் டிக்கெட் வந்துட்டுருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸாம் சென்டரில் போய்ட்டு 29ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி தான், பட் இவங்க ரிலீஸ் பண்ணதே இன்றைக்கி ஈவினிங் தான். ஸோ இன்னையிலேருந்து 2ஆம் தேதிக்குள்ளார கம்மிங் ஃப்ரைடேக்குள்ளார என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட ரெக்கார்ட் நோட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு சப்மிட் பண்ணிவிட்டு சைன் வாங்கிட்டு வந்துடணும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அங்கேயே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அது எக்ஸாம் சென்டரை பொறுத்து மாறுபடும். ஸோ அதால் என்ன பண்ணுறீங்கன்னா 2ஆம் தேதிக்குள்ளார உங்களோட ரெக்கார்ட் நோட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணி சைன் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்து நம்மளோட ரெக்கார்ட் நோட்டில் எப்படி போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வைக்கணும் அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.